1952 பிறந்த நம்மளுடைய புரட்சி நாயகன் 1979 இனிக்கும் இளமைகள் என்ற படம் மூலயமா நமக்கு வில்லனா அறிமுகமானாரு. கதாநாயகன் அப்படின்னாலே இப்படிப்பட்ட உடல் இப்படிப்பட்ட கலர் இருந்தால் தான் மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த காலத்தில் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, திறமை ஒன்றே போதும் அப்படின்றதுக்கு ஒரு மாபெரும் உதாரணமாக மிகப்பெரிய முன்னணி கதாநாயகனாக வள வந்தவர் தான் நம்மளுடைய தெய்வ திரு விஜயகாந்த் அவர்கள். அவர் ஒரு நடிகராக பார்க்காம தான் குடும்பத்தில் ஒரு ஆளாக பார்க்குற எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இன்னமும் இருக்க தான் செய்கிறாங்க. நான் என்ன சாப்பிட்றனோ அதே தான் தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க சாப்பிட்ணும் சமபந்தி போட்டு அதை தானே பரிமாறவும் செஞ்ச ஒரு மாபெரும் நல்ல மனிதர். அரசியல் அப்படின்னாலே சூழ்ச்சின்றது இயல்பு. அப்படி இவருக்கு வரப்பட்ட சூழ்ச்சி தான் பத்திரிகையாளர்கள். இருட்டில் அடைக்கப்பட்ட உண்மை ஒரு நாள் வெளிச்சத்தை நோக்கி வந்தே ஆகும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா எந்த மீடியா மூலயமா அவர் கரைபிடிய ஆரம்பிச்சாரோ அதே போன்ற மீடியா மூலயமா தான் அவர் மீண்டும் கௌரவிக்கப்பட ஆரம்பிச்சாரு. உன்னை புரிஞ்சு கொள்ளாத மக்களுக்காக நீ ஏன் போராடுற அப்படின்னு அந்த ஆண்டவனே அந்த நல்ல உள்ள ஆத்மாவை தான் கூட அழைக்க ஆசைப்பட்டார்.